இப்போ இன்னொரு டைமென்ஷனில் நம்ம இதை புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கா அப்படிங்கிற ஒரு சொல். ஒருவேளை இன்று கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், தாவேகாவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்காங்க, எப்போவுமே நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்காது, இப்படியே ஒரு சூழல் இருந்துகிட்டே என்ன இருக்கிறது அப்படின்னு கூட ஒருவேளை அந்த அதிமுக தரப்பினரை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கா? அதான் சார், இது வந்து பல கோணத்தில் பார்க்கணும். ஓகே, அடிப்படையிலே பார்த்தா அதிமுக இப்போ வந்து சிதறுண்டு கிடக்குது. அது மிக வருத்தத்தக்க செயல் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் எப்பவுமே களத்தில் இருக்கணும். அது வெற்றி தோல்வி என்பது திராவிடம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதில் ஆழ்ந்த கருத்து இருக்கு. அதனால தான் சொல்றாரு, இடதுசாரிகளும் சரி திருமாவளவன் போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்ப கட்டத்திலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாக பாஜக உங்களை விழுங்கும் சொன்னோம், உங்களை சிதறடிக்கும், நீங்கள் மற்றொரு சிவசேனாவை பார்க்கிறீர்கள், மற்றொரு என்சிபி நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி இவரை நிதிஷ்குமாரை பார்ப்பீர்கள், ஈவன் என்ன சொல்றாரு அப்படின்னா மற்றொரு சரத்பவாரை பார்ப்பீங்க, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி ஜேடியு பார்ப்பீங்க. அதே போலதான் அதிமுக போல ஆயிருச்சு, அதே சூழ்நிலையில் ஆயிருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, புரட்சித் தலைவி அம்மா இறந்த பிறகு அதில் அங்கே ஒரு வேக்கம் வருவது, தலைமை யார் அப்படிங்கிறது வருது. தலைமை யார் என்று வரும் பொழுது எல்லாரும் சேர்ந்து நம்ம சசிகலா அம்மையார் வந்து மேலே வருவாங்க. அப்படிங்கும்போது துரதிருஷ்டவசமாக வழக்கு வந்துடுது, சிறைக்கு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் மீடியா எடப்பாடி அவர்கள் வருகிறார். அப்போ எடப்பாடி அவர்களின் நிர்வாக திறமை இதில் குறைஞ்சிருச்சு தான் நான் பார்க்குறேன். அரவணைத்து செல்வதில் இருக்கக்கூடிய ஃபேக்ஷன் அரவணைத்து செல்வதில் குறைந்துருச்சு. அதில் பாருங்க என்ன பண்ணா, உட்கட்சியில் இருக்கக்கூடிய யாரு தலைமை என்பது மிகப்பெரிய போட்டி. அங்கே பிரிவு, அந்த பிரிவை சேர்த்துங்க, எங்களை ஒன்னா சேர்த்து வைங்கன்னு யாருக்கிட்ட போய் கேட்குறாங்க பாருங்கன்னா, ஆடு நனைதுன்னு ஓனாயி அழுதுட்டு இருந்துச்சான், அங்க போய் கேட்குறாங்க. பிஜேபி கிட்ட போய் கேட்டாங்க. பிஜேபி கிட்ட போய் கேட்கும் போது அவங்க உள்ள வர்றாங்க. உள்ள வந்து நாங்க உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படி சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு தந்திரத்தை கையில் எடுக்கிறாங்க. ஒருத்தர் உயர்த்துவதும் ஒருத்தரை தாழ்த்துவதும், ஒருத்தருக்கு மதிப்பு கொடுப்பதும் ஒருத்தருக்கு மதிப்பு குறையாமல் கொடுப்பதுமான பண்ணி 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 என்ன ஆகுது, ஓபிஎஸ் வந்து வெளியே போறாரு. ஓபிஎஸ் வந்து ஒரு கட்டத்தில் நீங்க எதுவுமே வேணாம், அன்கண்டிஷனலா சப்போர்ட் பண்றேன், என்ன சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு சரண்டரே ஆறாரு. ஆனாலும் இவர் ஏத்துக்கல, ஒத்த தலைமை அப்படின்னு வருது. அதுல பாருங்க திருப்பியும் பிஜேபி விளையாடுது. பிஜேபி பல்வேறு விதமான என்ன, அது பழைய கடந்த கால வரலாறு. அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் விளையாண்டு யார 2 பேர்த்த வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. ஒன்னு செங்கோட்டையன் அவர்களை முன்னிலைப்படுத்துறாங்க, திருப்பி டெல்லிக்கு வர வைக்கிறாங்க. தலைவர் வந்து கட்சியினுடைய தலைமை எடப்பாடியார் இங்க இருக்கும் போதே நீங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த சூழ்நிலையில கடந்து வந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ 2 தரப்பா பிரிஞ்சு நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இப்போ இதில் 30 பேர் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 17 பேர் மற்றொருவரை தலைமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்கிறார்கள். இப்போ சபாநாயகர் 2 பேரையும் அக்செப்ட் பண்ணுவாரா இல்லையாங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, திரு கோலப்பன் சொன்னது போல ஃப்ளோர் டெஸ்ட் முடியட்டும், அப்புறம் நாங்கள் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. அதற்கு தான் பிரதானமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு காலை 9:30 வந்ததையுமே இதுதான் பண்ண போகிறாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிரிவு அல்லது இந்த செக்மெண்டைசேஷன் டைசெக்ஷன் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணா அதிமுகவுக்கு அது எந்த மாதிரியான பெனிஃபிட்டையோ அல்லது வந்து பிரச்சனையோ உருவாக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அதிமுகவுக்கு எந்தவித பெனிஃபிட்டும் வராது. அதற்காக தான் இவங்க தாவேகா பக்கம் போறதாவே இல்லைங்க. அதிமுக பெனிஃபிட்டே வராது. இன்ஃபேக்ட் அதிமுகவுக்கு பலவீனம் தான் ஆகும், இன்னும் பலவீனமாயிரும். எப்படின்னு கேளுங்க, எப்படின்னா தாவேகாங்கிறது வந்து ஒரு ப்ராமிசிங் பார்ட்டியா வெளியே வந்துகிட்டே இருக்குது. சரி, அதாவது 67க்கு பிறகு அனைத்து தலைவர்களையும் சந்திச்சு சகோதரத்தை நிலைநாட்டுகிறார் பாருங்க. முதல்ல யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க கூட இதை அக்செப்ட் பண்றாங்க. சகோதரத்தை நிலைநாட்டுகிறார் பாருங்க. அதுல அட்வான்டேஜ் வருது, மக்கள் மத்தியில அட்வான்டேஜ் வருது. அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் சைன் வருது. பாசிட்டிவ் சைன் வருது. சகோதரத்தை நிலைநாட்டுறாரு. எதிரியை போய் கை கொடுக்கிறாரு. எதிரியை நேசின்னு சொல்லுது. எல்லா சமயங்களும் எதிரியே நேசி, ஏப்பா மன்னிச்சுடுப்பா, நேசிப்பா அப்படின்னு சொல்லுது. அப்போ சகோதரத்தை நீட்டதுனால அவருக்கு ஒரு பெரிய மேஜர் அட்வான்டேஜ் ஒன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் வருது. இது போல அதிமுக இருக்கக்கூடியது தாவேகாவுக்கு போனா கிளீன் இமேஜ் வந்து என்ன, இது சரியுது, அங்கேயும் பார்க்கணும். ஏன்னா அதிமுக போன்ற அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இப்ப ஊசலாடிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லைங்களா? இப்ப ஊசலே ஆடலைங்க இல்லைங்க சார். இப்ப அன்கண்டிஷனலா ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னா, இப்போ முதல் நாள் வந்த உடனேயே இப்படி ஒரு சர்ச்சை வருது, அப்படி அதுக்கு ஒரு சர்ச்சை வருது, அதுக்கு ஒரு விமர்சனம் அப்படின்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வந்து அந்த கொடுத்த ஆதரவை வாபஸ் பெறலாம்ங்கிற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 30 பேர் நமக்கு வர்றாங்க, அவங்க நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சூழல் வந்தால்
அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு மனநிலையில் தானே இப்ப தாவேக்கா இல்லைங்க, இருக்கும். ஏன்னா கட்சி ஆட்சி நிக்கணும் இல்ல இல்லையா? அதுதான் நான் சொல்ல வரேங்க. இப்ப எப்படின்னா ஆட்சி நிற்பது ஒன்று இருக்கட்டுங்க, அதுக்கு முன்னாடி என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னா தாவேக்கா மக்கள் மத்தியில ம் நான் கிளீன் பார்ட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுது. ம் நான் இன்ஃபெக்ஷன் இல்லாம இருக்கிறேன், ம் எனக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷன் இல்ல, ரைட். கிளியரா இருக்கிறேன் ம் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுது. சரிங்க. கிளீன் ஆட்சி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுது. அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கிற சமயத்துல இது தாவேக்காக்கு வீக் மைனஸ் பாயிண்ட் சொல்ல வரேன். ப்ரொஜெக்ஷன் இருக்கிற சமயத்துல ஏடிஎம்கேங்கிறது வந்து இன்ஃபெக்டட், ஏன்னா அதுல ஊழல் செஞ்சிருக்காங்க, பிரச்சனைகள் இருக்குது. So, அந்த இமேஜ் வந்து இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு சொல்றேன். கண்டிப்பாக அது எங்க ஆகும் அப்படின்னா பெரிய தலைவர்கள் மட்டத்தில் ஆகாது, தலைவர் மட்டத்தில் சேர்ந்துக்குவாங்க, தொண்டர்கள்ல தொண்டர்கள் மத்தியில கிரவுண்ட் லெவல்ல சமூகத்துல வரும். ஏப்பா நீ தான் கிளியரா இருக்குது இல்ல, பட் 5 இயர்ஸ் இவங்க கம்ப்ளீட் பண்ண முடியுமா சார்? அது அடுத்த கட்டம். நான் சொல்றது வந்து நெகட்டிவ் பாயிண்ட் தான் சொல்றேன். Okay. இது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அமையும். முதல்ல Okay. எங்கன்னா களத்தில் நெகட்டிவ் பாயிண்ட் அமையும். 5 வருஷம் தாக்கு பிடிக்கிறதுக்கு டெக்னிக்கல் மேட்டர் சொல்றேன் பாருங்க. என்ன பண்ணா இப்ப இவங்க வந்து அங்க போறாங்க, அதாவது அதிமுக இருந்து ஒரு ஃபேக்ஷன் 30 பேரோ 32 பேரோ போகும் பொழுது என்ன ஆகுது, இது அதிமுக பலமா பலவீனமானா அடிச்சு சொல்லுவேன் இது பலவீனம் தான். ஏன் பலவீனம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதிமுக இருந்து உன்னை அதிமுகவுக்கு வந்து சரியான தலைமை கிடையாது, எல்லாம் ஒன்றிணைக்கல, அந்த அந்த மந்தை வந்து எல்லாம் பிரிஞ்சு போச்சு, மேய்ப்பனை விட்டு பிரிஞ்சு போயிருச்சு, அதனால எனக்கு அங்க என்ன இல்லை, எனக்கு வாய்ப்பு கிடையாது, எனக்கு மதிப்பு கிடையாது, அதனால தாவேக்கால போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மனண்டா போயிடுவாங்க. ஓகே, அங்கதான் இங்க டிஸ்அட்வான்டேஜ். அப்ப அதிமுகவுக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜ்னா டிஸ்அட்வான்டேஜ் யாரு நிப்பாங்க அப்படின்னா தொண்டன் எப்பவுமே இருப்பான். கிட்டத்தட்ட 21 1,21,00,000 பேர் 34 லட்சம் பேர் அவன் திரும்ப மாட்டான், அவன் இருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் போனா கூட 22% கையில வச்சிருக்காங்க சார். 2% தலைவர்கள் போனாலும் 20% தொண்டன் அப்படியே நிப்பான். ஏன்னா அவன் பாரம்பரியமாக வழி வழியாக அதிமுக வழி வந்தவன், புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய வழி வந்த காரணத்தினால அவன் அப்படியே நிப்பான். இதுல என்ன சிக்கல் அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க, இந்த அதிமுக ஒண்ணு என்ன பண்ணணும், முதல்ல ஒரு பாயிண்ட் முடிக்கணும், பிஜேபியை கலட்டி விடணும். இப்ப அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு செக்ஷன் சொல்லிட்டாங்க சார், அந்த வாடையே வரக்கூடாது. இல்ல சார், நீங்க நினைக்காதீங்க, பிஜேபியினுடைய ஆடையை போர்த்தி கொண்டு உள்ள போறாங்க. அதுக்கு முக்கியமானது எஸ்பி வேலுமணி. ஆக்சுவலா பார்க்க போனா அந்த ஃபேக்ஷனுக்கு யார் தலைமை தாங்கணும் அப்படின்னா சிவி சண்முகம் தான் நிக்கணும். சிவி சண்முகம் தான் இவரை ப்ரொஜெக்ட் பண்றாரு. அதுதாங்க சொல்றேன், அங்கதான் வந்து டெக்னிக்கே இருக்கு. சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்கான காரணம் அவர் பிஜேபியினுடைய சாயல் அவருக்கு இருக்கு, அதுதான் முக்கியம். சிவி சண்முகம் அடிச்சு பேசுவாப்ல, அடிச்சு பேசுவார் சிவி சண்முகம், அந்த ஒரு தைரியம் இருக்குது அவருக்கு. ஆனா எஸ்பி வேலுமணி ஒரு சாயலை போட்டு வர்றாரு, அவருக்கு ஒரு ஆடை போத்தி இருக்குது, அது பிஜேபியினுடைய ஆடையை போத்தி இருக்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அதிமுக என்பது நிலைநிற்க வேண்டும் என்றால் முதலிலே பிஜேபியை கலட்டி விட வேண்டும் ஒண்ணு. பிறகு ஐயா சொன்ன மாதிரி பிரிந்து போன மந்தைகளை ஒன்றிணைக்க வேண்டும். கடந்தது கடந்து விட்டது, இரட்டலை பாதுகாக்கப்பட வேண்டும், திராவிட அரசியலை முன்னிறுத்த வேண்டும், உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொண்டர்களை ஒன்றிணைக்க வேண்டும். இது எல்லாம் இருக்குது. ஆனால் இதற்கு எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும், ஈகோவை கையை விடணும், ஈகோவை விடணும், தான் என்கிற அந்த நிலைமையை விட்டுட்டு பொதுவு என்கிற சிந்தனையை அவர் மனதில் கொண்டு வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி கொண்டு வந்தோம்னா ஒரு அரசியல் இருக்கு. ஏன் இது ஒரு அரசியல் இருக்குன்னா, தமிழகத்துல வந்து திராவிட சித்தாந்தம் தான் எப்ப நிலைச்சு நிக்கணும். அப்படி நிலைச்சு நின்னா தான் இங்க வந்து என்னது அந்நிய சக்தியில் ஊடுருவ முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். புபஜன் சார், நிறைவா நீங்க கண்டிப்பாங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ், இந்த அதிமுக வந்து பிளவுபட்டிருக்கு, பிளவுபட்ட அதிமுக திருப்பி ஒரு ஃபிராக்ஷன் போயிட்டு நீங்க தாவேக்காவோட நீங்க கூட்டணி வச்சு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அது அதிமுகவுக்கு பலம் அல்ல. சரிங்க, அது பலவீனம் தான் ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி அது வந்து தாவேக்கா அது ஒத்துக்கொண்டாலும் என்ன பண்ணணும்னா மக்கள் மத்தியிலே அது ஒரு சிறப்பான ஆட்சியை தரும், ஒரு கிளீன் வாட்டர், ஏதோ இன்ஃபெக்ஷனே இல்லாம இருக்கக்கூடிய நல்ல ஆட்சி தவியும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஊழல் பிரச்சனை எல்லாம் மக்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கியவர்கள் அங்க போய் சேரும் பொழுது, அமைச்சரவையில் பங்கெடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு பலவீனம் தான். யார் ஒத்துக்கொண்டால், தாவேக்கா அதை ஒத்துக்கொண்டால் பலவீனம் தான். இந்த இதை பேலன்ஸ் பண்ணி கரெக்டா பண்ணணும். அதிமுக உயிரோட உயிர் துடிப்போடு இருக்கணும் அப்படின்னா பிரிவுற்றவர்களை ஒன்றிணைந்து விட்டு கொடுத்து ஒரே ஒரு கட்சியாக இருந்தால்தான் அடுத்த தேர்தலில் களம் காண முடியும், வெற்றி காண முடியும்.